8 மந்திரிகள் மீது இருக்குது. பெரியசாமி, அப்புறமா உங்களுக்கு ராஜகண்ணப்பன், கே என் நேரு, பொன்முடி, எத்தனையோ பேர் இருக்குது. அதே மாதிரி 13 எம்பிக்கள் மேல இருக்குது கேஸ். 21 பேர் மாட்டின்னு இருக்காங்க இடியில. இவனா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, திமுக அந்த அமைச்சர் பதவி காலி. சப்போஸ் ஸ்டாலின் மீது யாராவது புகார் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போனார்னா அவர் பதவி காலி. தமிழகத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் அந்த பால, அதாவது பந்து விளையாடும் போது நைசா தள்ளி விட்டார் அந்த பக்கம். ஏன்னா 2026 பொது தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வர்சஸ் திமுக என்று வந்தால் தமிழர்களுக்கே துரோகம் செய்தது திமுக என்ற ஒரு வர்ணனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக தன்னுடைய கையை கழுவி விட்டுட்டாங்க. அப்படி இதுல திமுக கட்சிக்குள்ள குழப்பம் வந்துருச்சு. அடி தடி. அந்த உதயநிதி எம்பிக்கெல்லாம் சொல்றாங்க திருச்சி சிவா யார் போட்டதுன்னு. ஸ்டாலின் சொல்லிட்டாரு எனக்கு இல்லை. அதுக்குள்ளேயும் ஒரு 1:30 மணி வாக்குல ஸ்டாலின் கிட்ட இருந்து போன் வந்துருச்சு திருச்சி சிவாக்கு, நீ ரொம்ப பண்ணாதேன்னு. ஏ ராஜா பேர் வந்து நடுவில் தடால்னு. அண்ணாதுரை பேர் யார் கொடுத்தாங்க? எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய பாஜக மிக 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 ஆர்வம் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 2025 முதல் ஆகஸ்ட் 2025 வரை எடப்பாடி பழனிசாமியுடைய அனுமதியுடன், அவர்களுடைய ஆலோசனையுடன் ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். சார், நாடாளுமன்றத்துல 3 பில்கள் பாஸ் பண்ணக்கூடிய வேலையில அமித்ஷா அவர்கள் இன்று ஈடுபடுறாங்க. இந்த பில் பாஸ் செய்யப்பட்டால் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் இந்தி கூட்டணியோடு சேர்ந்து திமுக எம்பிக்களும் அமளி துமளியில ஈடுபடுறாங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இங்க திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகள், ஈடி ரைடுகள் எல்லாம் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. இதுதான் திமுக ஈடுபடுவதற்கான காரணமா சார்? முக்கிய காரணம் அதுதான். முக்கிய காரணம் அதுதான். முக்கிய காரணம் 8 மந்திரிகள் மீது இருக்குது. பெரியசாமி, அப்புறமா உங்களுக்கு ராஜகண்ணப்பன், கே என் நேரு, பொன்முடி, எத்தனையோ பேர் இருக்குது. அதே மாதிரி 13 எம்பிக்கள் மேல இருக்குது கேஸ். 21 பேர் மாட்டின்னு இருக்காங்க இடியில. இவனா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, திமுக அந்த அமைச்சர் பதவி காலி. சப்போஸ் ஸ்டாலின் மீது யாராவது புகார் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போனார்னா அவர் பதவி காலி. துணை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பாக, என்டிஏ சார்பாக நிறுத்தப்படுறாங்க. ஐஎன்டி கூட்டணி சார்பாக ஆந்திராவில இருந்து சுதர்சன் ரெட்டி, திமுக சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழர் போட்டியிடும் போதும், ஆனா தமிழருக்கு ஆதரவு இல்லாமல் தெலுங்கு மாநிலத்தை, ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கருக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் மந்திரி சபையில் தெலுங்குக்காரன் தான் நிறைய இருக்காங்க. சிவா, தமிழ்நாட்டு தமிழ்காரன் யார் இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். 8 தெலுங்குக்காரன் இருக்காங்க. தமிழ்நாடு மந்திரி சபை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது தெலுங்கு முன்னேற்ற கழகம் பேர் வச்சிடலாம். எல்லாருமே தெலுங்கு. நீ வேற விட்டேனுங்க பாப்போம். எங்கிட்ட ஒரு எம்பி சொன்னாரு எல்லாம் தெலுங்கு. நான் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஆக மொத்தம் தமிழகத்தில் இருந்து மு.க. ஸ்டாலின் அந்த பால, அதாவது பந்து விளையாடும் போது நைசா தள்ளி விட்டார் அந்த பக்கம். ஏன்னா 2026 பொது தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வர்சஸ் திமுக என்று வந்தால் தமிழர்களுக்கே துரோகம் செய்தது திமுக என்ற ஒரு வர்ணனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக தன்னுடைய கையை கழுவி விட்டுட்டாங்க. அப்படி அதுதான் யதார்த்தம் சிவா. ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது, ரியல் ஒன் நேயர்களுக்கு முக்கியமான கருத்து, நெல்லை சிவா மூலமாக திருச்சி சிவா பெயர் வந்தது. யார் கொடுத்தார்கள்? மு.க. ஸ்டாலின் ஒத்துழைத்தார் அதுக்கு? இல்ல கனிமொழி சொன்னாங்களா? என்னைக்கு இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ண போறோமோ, சி.பி. ராதாகிருஷ்ணன் பெயர் வந்த அன்னைக்கு திருச்சி சிவா பெயர் வந்தது. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு NDTVல வசுதா வேணுகோபால்கிற அம்மா அந்த ஸ்டோரி அடிச்சாங்க. திருச்சி சிவா மற்ற பத்திரிகையாளர்கள் பேசும்பொழுது தன்னுடைய பெயரை சொல்லி இருக்கிறார். காரணம், திருச்சி சிவா திமுகவின் டெல்லி முகமூடி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். எப்படி அருண்ஜேட்லி பாஜகவிற்கு முக்கியமாக இருந்து அனைத்து கட்சிகளுடன் பேசிக்கொண்டிருந்தாரோ அவர் உயிருடன் இருந்த பொழுது, எப்படி சரத்பவார் மகாராஷ்டிராவிலும் சரி, அகில இந்திய சரி, எல்லா கட்சியோட பேசக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பிரணாப் முகர்ஜி இருந்தார், நம்பர் 2 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. அந்த 10 வருஷம் அப்போசிஷன், அதாவது அங்கே அலைஸ் பார்ட்டிஸ் யூபிஏ இருக்கவங்க எல்லாரோட பேசணும்னா இவங்க தான் பேசுவார்.
அதே மாதிரி திமுகவில் திருச்சி சிவா தன்னை முயறி நிறுத்தினாரு. இதுல திமுக கட்சிக்குள்ள குழப்பம் வந்துருச்சு. அடி தடி அந்த உதயநிதி எம்பிக்கெல்லாம் சொல்றாங்க திருச்சி சிவா யார் போட்டதுன்னுட்டு. ஸ்டாலின் சொல்லிட்டாரு எனக்கு இல்லை. அதுக்குள்ளேயும் ஒரு 1:30 மணி வாக்கில் ஸ்டாலின் கிட்டே இருந்து ஃபோன் வந்துருச்சு திருச்சி சிவாக்கு, நீ ரொம்ப பண்ணாதேன்ற. ஆனால் ராஜா பேர் வந்து நடுவில் தடால்னு. அண்ணாதுரை பேர் யார் கொடுத்தாங்க? மயில் வாகனன் அண்ணாதுரை, இஸ்ரோ சயின்டிஸ்ட். ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினே குழப்பத்தில் இருந்திருக்கிறார். அந்த குழப்பம் இன்னும் மேலும் குழப்பமாவதற்கு திருச்சி சிவா உதவியுடன் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திருச்சி சிவாவு வித்தவுட் கன்சல்டிங் இந்தியா அலையன்ஸ், வித்தவுட் கன்சல்டிங் டிஎம்கே, அவர் பெயர் எப்படி வந்தது? யார் முன்மொழிந்தார்கள்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? அப்ப ராஜா ஊழல்னு சொல்லுவாங்க, ராஜா போட்ட தலித் பேர்ஸுங்கிறாங்க. அப்ப ராஜா போடு. அப்ப யாராவது போட்டிருக்கனால ஏன் தமிழ்நாட்டிலேருந்து போடாத? அதை தெலுங்கானுக்கு பந்து அங்க அந்த ஆந்திரா பக்கம் தள்ளி விட்டாரு கிரிக்கெட்ல, இல்ல வாலிபால்ல. சார், இப்போ இன்று காலை டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தலைமுடியை பிடிச்சு இழுத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அவருடைய இல்லத்திலேயே நடந்திருக்கிறது. என்ன சார் அங்க நடந்தது? இப்போ எப்படி சார் இருக்கு? நான் கேள்விப்படும் முற்றத்தில் ராஜேஷ் என்பவர் மனநிலை கோளாறாக இருப்பவர், தெருக்களில் நாய்களை சுட்ட விடுவது பற்றி சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டர் போட்டதை பற்றியும் தவிர அவர் ரெக்கி பண்ணியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி இருந்து அங்க யார் வராங்க எப்படி வராங்களா பார்த்துருக்காரு. அந்த வீட்டை இந்த டியூப்ல அந்த இதுல இருந்து சிசிடிவில இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா அவர் ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்காரர், குஜராத்தில் இருந்து வருபவர். குஜராத் அந்த அம்மா ராஜேஷோட அம்மையாரி கேட்டிருக்காங்க. அந்த அம்மா சொன்னிருக்காங்க என்னையே அடிக்கிறார் அவரு, அவன் கொஞ்சம் மூல கோளாறு அப்படின்னுட்டு. ஆக மொத்தம் அந்த ரேகா குப்தாவுக்கு அடிபட்டது பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி தங்களுக்கு ஒரு பெருத்தை அவமானமாகத்தான் நினைக்கிறார்கள். டெல்லியில் நடந்தது இது அமித்ஷாவிற்கு ஒரு மாபெரும் கேடாகத்தான் இருக்கும். இருப்பினும் முதலமைச்சருக்கே அவ்வளோ நிறைய இருக்காங்க, 26 பேர் இருக்காங்க போலீஸ். இது முதலமைச்சரை போய் அந்த ஆளுக்கு அடிச்சிருக்காருன்னு வச்சுங்க, அது எவ்வளவு தூரம் அவர் பக்கத்தை விட்டுருக்காங்க. 1 2வது ஸ்கிரீனிங் பண்ணவே இல்லை, அவரை வந்து இப்போ பரிசோதனை பண்ணாத விட்டுருக்காங்க. அவருக்கு எவ்வளவு உள்ள கோபம் இருந்த. ஆக மொத்தம் இனி பொதுமக்களுடன் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ரேவந்த் ரெட்டியாக இருந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி, ஈவன் மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, தமிழக போலீசார் இனி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இது போன்ற பைத்தியக்காரங்கள்லாம் முதலமைச்சரை தாக்குவார்களே ஆனால் தமிழக போலீசினுடன் முதலமைச்சருடைய பாதுகாப்பும், இது பற்றி மு.க. ஸ்டாலின் பாதுகாப்பு, இந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் அடிச்சதுலேருந்து ஒரு பாடம் கற்றி கொள்ள வேண்டும். எப்பவுமே ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க, எப்படி நடந்ததெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ்னு அது வழக்கம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ்லேருந்து பண்ணுவாங்க, சிஎம் செக்யூரிட்டியில பண்ணுவாங்க. இருப்பினும் டெல்லியில் முதலமைச்சர் ரேகா என்பவருக்கு அடிப்பட்டது பற்றி வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டது மூலமாக இனி தமிழக முதலமைச்சருக்கும் பாதுகாப்பில் அவசியம் கவனம் தேவை என்பதைத்தான் நான் உணர்த்த ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்காரர் அடிச்சிருக்காரு. சார், இப்ப திருச்சி சிவாவுடைய பேர் வந்து துணை ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி பேர் அடிபடும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒருவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் முன்னிடம் பெற்றிருந்தது. குறிப்பா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கூட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு. அகிலேஷ் யாதவ் கூட அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, இந்திய எதிர்த்துட்டு எங்களோட ஏன் இருக்கேன்னுட்டு. நீ இந்திய வட இந்தியாவில் துணை ஜனாதிபதி, வட இந்தியாவில் அவ்வளவு பெரிய போஸ்ட்லாம் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திருச்சி சிவா அதிக நண்பராக இருந்தாலும் சரி, திருச்சி சிவா ஹிந்தி நல்லா பேசுவாரு. அவர் நல்லா தமிழ்நாட்டை வந்து வாய் அடிச்சுப்பாரு தவிர ஹிந்தியில நல்லா பேசுவார், ஹிந்தியில பாடுறாரு ஜோரா. திருச்சி சிவா ஹிந்தியில பாடுறாரு ஜோரா. ஆக மொத்தம் 20 சால் கி பாத் என்று 20 வருடங்கள் கழித்து என்ற ஒரு 20 சால் கி பாத் எல்லாம் ஒரு ஹிந்தி பாட அவர் சரத்பவார் வீட்டிலே பாடியிருக்காரு. அவர் 30 வருஷமா எம்பியா இருந்திருக்காரு, ஹிந்தி தெரியாதுன்னு போய் சொல்றாரு அவர். ஆனால் அகிலேஷ் யாதவ் திரிணாமுல் காங்கிரசும் எதிர்த்தார்கள். அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தானோ என்னமோ கர்கே அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு போன் செய்து திருச்சி சிவா பெயரை யார் அனுப்பிவிட்டார் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அது டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். இது திமுகவிற்கு ஒரு கிடைத்த பெரிய இடி. சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக நம்முடைய நேயர்களுக்கு எப்பவுமே ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் என்ன சார்? இந்த வீடியோ மூலமாக அப்டேட் ஒன்றே ஒன்று. எடப்பாடி பழனிசாமி மீது மத்திய பாஜக மிக 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 ஆர்வம் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 2025 முதல் ஆகஸ்ட் 2025 வரை
எடப்பாடி பழனிசாமியினுடைய அனுமதியுடன் அவர்களுடைய ஆலோசனையுடன், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், துணை ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து என்டிஏ கட்சிகளிடம் அமித்ஷா பேசியிருக்கிறார். அந்த பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியிருக்கிறார். தங்கள் மூலமாக 2 பெயர்களை தாங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று. அதே மாதிரி 2025 அமித்ஷா சென்னை வந்திருந்த பொழுது எப்படி நயினார் நாகேந்திரனை தலைவராக தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி அருகே உட்கார வைத்து, அந்த ஃபுல் டே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவர் வரமாட்டேன்னாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் டே ஆச்சு, 4 மணி தான் வச்சாங்க. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஐடியா. அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் பெயரையும் எடப்பாடி தான் சொன்னார் என்று சொன்னதன் மூலமாக மத்திய பாஜக, மத்திய என்டிஏ எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை ஆமோதித்தது. அது சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு நல்ல நெருக்கம் உண்டு. அந்த பெயரை கூட்டத்தினால் தான் சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனார். அதனுடைய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு சாரும் என்று டெல்லியில் பல பாஜக எம்பிக்கள் சொல்லுகிறார்கள். சிவா, அதுதான் சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.